இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு பொண்ணு நகை கடையில நகை வாங்க வந்துட்டு அங்க இருக்க நகையெல்லாம் திருடி தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. அந்த சேல்ஸ்மேனை அந்த நகையை எடுங்க, இந்த நகையை எடுங்கன்னு சொல்லிட்டு அவரு திரும்புற நேரத்துல இந்த பொண்ணு நகையெல்லாம் எடுத்து தன்னோட பாக்கெட்ல ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா நகையும் எடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. நகையெல்லாம் எடுத்து வைக்கும் போதுதான் இந்த சேல்ஸ்மேனுக்கு தெரியுது நகையெல்லாம் காணும்னு. உடனே இவரு ஐயோ அந்த பொண்ணு நகையெல்லாம் திருடிட்டு போகுது, அவளை புடிங்கன்னு கத்துறாரு. வெளியே வந்த இந்த பொண்ணு உடனே நகைய கைமாற்றி விட்டுட்டால் அந்த சேல்ஸ்மேன் வந்து எதுக்காக நகைய திருடிட்டு போறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றீங்க, நான் நகைய திருடிட்டு போறேன்னா வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். அந்த சேல்ஸ்மேனு செக் பண்ணி பாக்குறாரு. அந்த பொண்ணு கிட்ட நகை இல்ல. உடனே இந்த பொண்ணு தப்புச்சோண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிறாள். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நகை கொடுத்த நபர் கிட்ட இருந்து நகைய வாங்கிட்டு போய் ஒரு அம்மா கிட்ட குடுக்கறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா இந்த அம்மா நகை கடையில நகைய அடகு வைக்கிறதுக்காக வராங்க. அப்போ இவரு என்ன பண்றாருன்னா அந்த அம்மா கிட்ட இருந்து வாங்கின ஒரிஜினல் நகை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கவரிங் நகைய அந்த பைக்குள்ள போட்டுட்டு என்ன நீங்க கவரிங் நகைய எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பணம் கேக்குறீங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை ரொம்பவே கேவலமா திட்டுறாரு. உடனே அந்த அம்மாவும் என்னது கவரிங்கா, நான் பவுன் நகையை தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த ஆளு அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா இதுக்கப்புறம் இங்க நின்னீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணி புடிச்சு கொடுத்துடுவேன், ஒழுங்கா கிளம்புங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு அந்த சேல்ஸ்மேன் கிட்ட இருந்து அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்ச இந்த பொண்ணோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.